வருண், டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையாவது சாப்பிடுங்க வருண். 2 நாளா எதுவும் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சமாவது சாப்பிடுங்க வருண். ஏன் வருண் பேச மாட்டேங்கிறீங்க? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. நீங்க உள்ள என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சு போயிருக்கோம். தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுங்க வருண். கதவை திறங்க வருண். வருண், இந்த தடவை நீங்க கதவை திறக்கலன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன் வருண். கதவை திறங்க வருண். ஏய், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. என் சாரா சாவுக்கு காரணமான உன் குரலை கூட கேட்க விரும்பல. நீ முதல்ல இங்கிருந்து போ. என்ன லக்ஸ், வீடு பூட்டி இருக்கு. சரி வா, பக்கத்துல விசாரிக்கலாம். சரி மேடம். சார் சார், இங்க இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க ஒரு வாரமா இங்க இல்லையேம்மா. சரிங்க, நீங்க போய் விசாரி, நான் அங்க போய் விசாரிக்கிறேன். சரி மேடம். சார், இங்க பக்கத்துல இருக்கிற லயா வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு வாரமா அவங்க வீட்லயே இல்லையே மேடம். ஓ, தேங்க்யூ சார். அக்கா, இங்க பக்கத்து வீட்ல லயா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க வீடு பூட்டி இருக்கு மேடம். ஒரு வாரமா பூட்டி தான் இருக்கு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியலமா. சரிக்கா. சரிம்மா. வழக்கமா ஆர்டர் வந்தா வீட்ல இருக்கிற பர்சனை கூப்பிட்டு தானே கொடுப்பீங்க. நீங்க என்ன கேட்ல மாட்டிட்டு போறீங்க? இல்லை மேடம், எனக்கு ஆர்டர் இல்லையே. வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம், கேட்லேயே மாட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. காலிங் பெல் கூட அடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க மேடம். அதனால தான் கேட்லேயே வச்சுட்டேன். சரி தம்பி, நீங்க போங்க. சொல்லுங்கக்கா. அண்ணாமலை, எங்க இருக்க? ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன்க்கா. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஏன்க்கா, என்னாச்சு? வெண்ணிலாவோட அப்பா அம்மாக்கு வருண் பிரச்சனை எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவங்க பயந்து போய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்கள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. சரிக்கா. எதிர்பாராத விஷயம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இத கேள்விப்பட்டதுமே எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல அண்ணி. என்னதான் அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைங்க பண்ணிருந்தாலும் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை ஏன் இப்படி அழிச்சுக்கிட்டானே தெரியலையே. பெரிய சம்பந்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கேட்கவே சங்கடமா இருக்கு. ஆறுதல் சொல்லான்னு தான் வந்தமே தவிர மாப்பிள்ளை ஏன் இப்படி நடந்துக்கிறாருங்கிறத பத்தி நாங்க கேட்க வரல. அது எப்படி கேட்காம இருப்பீங்க? இதுவே நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா இவங்க யாராச்சும் சும்மா இருந்திருப்பாங்களா? ஒரு பேச்சுக்கு அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்ல வந்து வாழ்ந்து நம்ம வீட்டு புள்ள ஏதோ ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு இப்படி உக்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகினுந்தா இந்நேரம் இவங்க எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்களா? இப்படி பேசினுக்கிறிய மாமா நீ. நீங்க சொல்ற மாதிரி சூழ்நிலை வந்திருந்தாலும் நாங்களும் வந்து ஆறுதல் தான் சொல்ல நினைச்சிருப்போம். அதனால யார்கிட்ட பேசுறோங்கிறத புரிஞ்சு பேசுங்க. சும்மா இருங்க அக்கா, விடுங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்களோட ஆதங்கம் சரிதான். அவங்க பொண்ணு நம்ம பிள்ளையோட சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வருண் இப்படி பண்றது நமக்கே கஷ்டமா இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலையும் கஷ்டமும் இருக்கதானே செய்யும். ஏய் வெண்ணிலா, உன்னையும் உங்க அக்காவையும் கட்டி கொடுத்தாலும் நீங்க தான் எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே உறவு. நீங்க 2 பேரும் இப்படி ஒரு தவிப்புல இருக்கும்போது நாங்க உங்களை பத்தி கவலைப்பட மாட்டோமாடி?
உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு கூட நாங்க வரக்கூடாதா? மத்தபடி நீ இங்க கஷ்டப்படுற, உனக்கு தோல் சாய ஆள் இல்லைங்கிற நினைப்புல நாங்க வரல. பெத்தவங்க எங்களுக்கும் தவிப்பு இருக்கும், அதனாலதான் வந்தோம். நான் இங்க நல்லா தான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா கிளம்பி போங்க. என்னங்க இவ? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்லி அனுப்புறேன். நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. இதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வந்துருவேன். நான் வருண் கூட சந்தோஷமா வாழ்வேன். நீயே இவ்வளவு நம்பிக்கையா பேசும்போது எங்களுக்கு என்னம்மா கவலை? அண்ணாமலையோட நிழல்ல நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில நாங்க புறப்படுறோம். நீங்க நம்பிக்கையா போயிட்டு வாங்க. சரி, வர அண்ணாமலை. சித்தி, செத்து போனவ எப்படி சித்தி மறுபடியும் வருவா? ஏதோ நடந்தது நடந்துருச்சு. வருணன் நாம தான் சமாதானப்படுத்தணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் வருண நார்மல் ஆக்கணும். வருண் நார்மல் ஆனாதான் வெண்ணிலாவும் நார்மல் ஆவா. கவலைப்படாத பவித்ரா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் அத்தை நானும் இருக்கேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்பதான் அவ லைஃப் சந்தோஷமா மாறுமோ? ஃபீல் பண்ணாத வான்மதி. கடவுள் பெரிய கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா அதை விட பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். யாரோ சிலர் வெண்ணிலா கஷ்டப்படணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அவங்க சந்தோஷத்துக்காக அப்பப்போ கடவுள் அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறாரு. ஆனா அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையா ஆயிடும்னு தெரியல. நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நான் அவரை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப? அவன் பக்கத்துல போனாலே டென்ஷன் ஆகுறான். ஏதாவது பிரச்சனைனா உன்னால மட்டும் தனியா எப்படி சமாளிக்க முடியும்? வேணும்னா சித்தி, நீங்க பெரியவங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நாங்க எல்லாரும் வீட்ல இருந்து பாத்துக்கிறோம். இல்லம்மா, இது பௌர்ணமி பூஜை, குடும்பத்தோட கலந்துக்கணும். அதான் வெண்ணிலா பாத்துக்கிறேன்னு சொல்றால, அவ பாத்துப்பா. நாம கிளம்பலாம். சித்தி, நான் மட்டுமாவது இங்க இருக்கட்டுமா? வேணாப்பா, வெண்ணிலா பாத்துப்பா. நீ கிளம்பு. சரி சித்தி. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாருமே கிளம்பலாம்.